ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க இந்த மரண மாஸ் மிஸ்டீரியஸ் சீரீஸோட சீசன் 2 எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எபிசோட் 1குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனில் நெவர்மோருங்கிற அகாடமியில் நடந்த பல மிஸ்டீரியஸான விஷயங்கள்லேருந்து ஹீரோயின் எல்லாரையும் காப்பாற்றிருப்பான். அதுலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து கடைசியில் ஹீரோவை காட்டினவங்களே வில்லனாக இருந்திருப்பாங்க. எல்லாரும் இந்த ட்ராமாவோட சீசன் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சீசன் 2ஓட எக்ஸ்பிளனேஷனில் இப்போ வெட்னஸ்டே அவளோட ஹாலிடேஸில் தானே இருக்கா. அவளுக்கு எப்பயும் போல் ஒரு சீரியல் கில்லர் பற்றி இமேஜ் வர அந்த சீரியல் கில்லரை பிடிக்க இவள் ஸ்ட்ரைட்டாக போயிடுறா. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் திங்க வச்சு எஸ்கேப் ஆகி அந்த சீரியல் கில்லரை தரமாக சம்பவம் பண்ணுறதோட தான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹாலிடேஸ்லாம் வெட்னஸ்டே அவளோட சென்சிபிலிட்டிலாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சு அவன் மறுபடியும் நெவர்மோர் அகாடமி போக இந்த வருஷம் அவள் கூட தம்பியும் வந்து சேர போகிறான். அவன் தம்பிக்கு ஆக்சுவலாக இந்த அவுட்காஸ்ட் மாதிரியே அவனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கும். ஸோ அந்த அகாடமி போகும்போது குடும்பமாக நிறைய கலவரம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கப்பலில் வந்து மறைஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனை சுற்றி நிறைய காகங்கள் இருக்குது. அதுலேயும் அந்த காகத்தோட கண்ணெல்லாம் என்னமோ வித்தியாசமாக ரெட் கலரில் பயப்படுற மாதிரி இருக்குது. இப்போ அவனை நிறையா காகங்கள் சுத்து போட அவன் போய் காரில் ஒளிஞ்சுக்கிறான். ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ எவிடன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க அவன் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த காருக்குள்ளேயே அந்த காகங்கள் நிறைய சுத்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவன் கத்துற சத்தம் தான் கேட்குது. இப்போ வெட்னஸ்டேவும் அவங்க ஃபேமிலியும் நெவர்மோர் ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே மாசா உள்ளே போக அந்த பேர்லேன்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்து எப்பயும் போல் வெட்னஸ்டே கிட்ட கெத்தாக பேசிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பேரி பாட்டுன்னு ஒருத்தர் வராரு. பார்த்தா இவர் தான் இந்த நெவர்மோர் அகாடமியோட நியூ பிரின்சிபல். அவர் வந்து பேசுகிறாரு, நீங்கள் தானே போன வருஷம் நம்ம ஸ்கூலையே காப்பாற்றினீங்கன்ட்டு. அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க வெட்னஸ்டே பெருசாக இது பண்ணிக்கல. அவள் எப்பயும் போல் டக்குன்னு பேசிட்டு போயிடுறா. இப்போ வெட்னஸ்டே அவளோட ரூமுக்கு போக அங்கே எனித் அந்த ரூம் ஃபுல்லாக கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கா. அப்புறம் வெட்னஸ்டே பார்த்தோன்னா எல்லாரும் வெளியே அனுப்பிடுறா. இப்போ எனித் வெட்னஸ்டேக்கு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை கிஃப்டாக கொடுக்க வெட்னஸ்டேவும் அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கன்ட்டு ஒரு பொம்மையை கொடுக்குறா. இதோட ஹேர்லாம் நல்லா இருக்கேன்னு எனித் சொல்லிட்டு இருக்க அப்போ வெட்னஸ்டே சொல்கிறா அது உண்மையான முடியிலேருந்து எடுத்ததான். எனித் வழக்கம் போல வெட்னஸ்டே பேசுறதுக்கெல்லாம் சாக்காயிட்டு இருக்கா. அப்போ வெட்னஸ்டே இத்தனை வருஷமா ஒரு நாவல் அடிச்சிருப்பாள்ல அதை எனித் கிட்ட காட்டிட்டு இருக்கா. இப்போ இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க ஒரு அம்பு அவங்க ரூம்குள்ள வருது. பார்த்தா அந்த அம்பு கூட ஒரு ஃபோட்டோ வச்சு அனுப்பியிருக்காங்க. யாரும் இதுக்கு முன்னாடி தான் வெட்னஸ்டே அந்த பிரின்சிபல் கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை ஃபோட்டோ எடுத்து ஐம் வாட்சிங்னு அனுப்பியிருக்காங்க. வெட்னஸ்டேக்கு புதுசாக கிடைச்ச மொபைல்லையே அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் வெட்னஸ்டே அவள் எவ்வளவோ அவளுக்கு எப்போ இமேஜ் வரும்ல, அது மூலமாக ட்ரை பண்ணி பார்க்குறா. அந்த ஸ்டாக்கர் யாருன்னே வெட்னஸ்டேக்கு தெரில. இன்னொரு பக்கம் வெட்னஸ்டேயோட தம்பியை காட்டினாங்கன்னா இதுக்கு முன்னாடி வெட்னஸ்டே கூட ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருப்பான்ல, அந்த தேனியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பான்ல, அந்த பையன் தான் வெட்னஸ்டே தம்பிக்கு ரூம்மேட்டு. அவன் இப்போ பூச்சியெல்லாம் வளர்த்திட்டு இருக்கான் போல், அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான். இப்போ வெட்னஸ்டே ஸ்கூலுக்குள்ளே போக எல்லாரும் வெட்னஸ்டேவை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டா ஸ்கூலில். அப்போ அந்த பிரின்சிபலும் வெட்னஸ்டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அங்கே இருக்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க்கில் வெட்னஸ்டேயோட அம்மாவை ஜாயின் பண்ணிக்க சொல்லி அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கணுமா வேணாமான்ட்டு நீங்கள் பொறுமையாக சொன்னால் போதுன்னு அந்த பிரின்சிபல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே அம்மா அவகிட்ட பேச அவங்க அம்மாவுக்கு தெரியுது வெட்னஸ்டே எதையோ மறைச்சிட்டு இருக்கான்ட்டு. இப்போ அந்த காகங்கள்லாம் தாக்கி ஒருத்தனை கொலை பண்ணுச்சுல, அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த கிரைம் சீனை அனலைஸ் பண்ணிட்டு இருக்க வெட்னஸ்டே காட்டு வழியா வந்தவ அதை பார்த்துட்டா. அவ எப்பயும் போல அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போக அங்கே புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்கு ஷெரீஃப் சாண்டிகோ இருக்காங்க. அப்போ வெட்னஸ்டே தூரத்தில் யாரோ இந்த கிரைம் சீனை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவனை போய் பிடிச்சிடுறா. அப்புறம் தான் தெரியுது அவ பிடிச்சது அந்த ஓல்டு ஷெரீஃப் தான், அதாவது டெய்லரோட அப்பா. ஆக்சுவலாக இப்போ இறந்தவங்க அவரோட ஃப்ரெண்டு தான் போல, அதனால தான் ஒரு தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஷெரீஃப் சொல்கிறாரு, நான் அவுட்காஸ்ட்டுக்கெல்லாம் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எதை வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன், நீ அதில் கலந்துக்கிறியான்ட்டு. ஆனால் வெட்னஸ்டே இதெல்லாம் நம்பலை. ஏன்னா அவள் பையனையே அவர் மறைச்சி வச்சு தானே வளர்த்தாரு. அதனால் அந்த ஷெரீஃப் உனக்கு பேச்சு மைண்டு மாறிச்சுன்னா என் கூட எப்போ வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ எனித்தோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா அவன் ஏதோ பேய் கதையாட்ட அங்கே இருக்க ரூம்மேட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். வெட்னஸ்டேயோட தம்பியும் அது ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பிரின்சிபல் பேர்லேயை கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த ஸ்கூலை ரைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஏதோ ஐடியா இருக்கு போல், அதில் கலந்துக்க இவளை கேட்க இவ ஃபர்ஸ்ட் மறுக்கிறா.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தானே படிக்கிற, இப்போ இந்த ஸ்கூலோட ஃபண்டே மோசமான நிலமையில இருக்குது, அப்படி பார்த்தா இங்கே இருக்க ஸ்காலர்ஷிப் பசங்களெல்லாம் நான் அனுப்ப வேண்டியது வந்துடும், அதோட ஒன்று மாதிரி சைரன்ஸ்லாம் எத்தனை பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுக்காக தான் நான் பேசுகிறேன், நீ கண்டிப்பாக கலந்துக்கணும்னு அவன் மைண்டை மாற்ற வச்சிடுறாரு. இப்போ வெட்னஸ்டே அவனை அதிகமாக கண்டுக்கிறது இல்லைன்ட்டு சோகமாக இருக்க அதை எனித் நோட் பண்ணுறா. அதனால் திங்குக்குன்னு ஒரு குட்டி வீடாட்ட அவங்க ரூம்லேயே கட்டி தந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வெட்னஸ்டேவை காட்டினாங்கன்னா அவள் ஒரு இடத்துல வயலின் வசிச்சுட்டு இருக்க. இந்த சீனையே கொஞ்சம் மாசாக காட்டுவாங்க. அப்படியே அவளை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. அவங்க அம்மா வெட்னஸ்டேவோட டைரியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அவளுக்கு இப்போ இமேஜ் வரும்போது கண்ணில் ரத்தம்லாம் வரும், அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா. இன்னொரு பக்கம் டெய்லரோட அப்பாவை காட்டுறாங்க. அப்புறம் அவன் தம்பி எலக்ட்ரிக் சக்தி இருக்கும்ல அவனுக்கு, அதை வச்சு அந்த ரூம்மேட்டோட பூச்சியெல்லாம் தாக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இப்போ இருக்க பிரின்சிபல் பழைய பிரின்சிபலோட ஃபோட்டோவை பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனே அப்படியே மாசாக காட்டிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு புதுசாக மியூசிக்கோட ஹெட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்க கேப்ரின் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வெட்னஸ்டே கிட்ட, நீ நல்லா மியூசிக் வாசிக்கிறியே, மியூசிக்கை இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டான்னு நல்லது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ சொல்கிறா, நான் என் விருப்பத்துக்கு தான் வாசிக்கிறேன், மற்றபடி கற்றுக்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே ரூமுக்கு போக அப்போ என்னது சேவியரோட லெட்டர் வந்திருக்குன்னு காட்டுறா. ஆக்சுவலாக அதில் என்ன கேட்டிருப்பான்னா, இவளுக்கு லாஸ்ட் சீசனில் அவன் ஃபோன் கொடுத்துருப்பான்ல, அதில் அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வெட்னஸ்டே அதை சுடுதண்ணியில் போட்டிருப்பா போல். அதனால் இவன் எவ்வளோ கால் பண்ணியும் வெட்னஸ்டேவை ரீச் பண்ண முடியல. அது ஏன்னு கேட்டு இப்போ ஒரு பெயிண்டிங் அனுப்பிச்சிருக்கான் சேவியருக்கு. இப்போ இந்த இமேஜ்லாம் அவன் மைண்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இது வெட்னஸ்டேக்கு ரிலேட்டடாக இருக்குமோன்னு தோணி தான் அவன் இப்போ வெட்னஸ்டேக்கு அந்த பெயிண்டிங் அனுப்பியிருக்கான். அதில் என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஒரு பறவையை காட்டினாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வெட்னஸ்டே நோட் பண்ணுறா, அவன் நாவல் பண்ணி வச்சுருந்தாள்ல அதை இப்போ காணோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கர் தான் எடுத்திருப்பான்னு இவருக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நெவர்மோரில் என்ன நடக்குதுன்னா, அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய மரக்கட்டைகள் வச்சு ஒரு பெரிய பறவையாடு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேலே ஃபயர் வச்சு விடுவாங்க போல. இவங்க அந்த பார்ட்டிக்கு தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ வெட்னஸ்டேவும் அவளோட நாவல் எங்கே இருக்குன்னு தேடி வந்திருக்கா. வெட்னஸ்டே தம்பியும் அந்த பார்ட்டியில் தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் செட் ஆகலை போல. அதனால அவன் கோவச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடுறான். இப்போ வெட்னஸ்டே அந்த பார்ட்டியில் தானே தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டார்கர் வெட்னஸ்டே கைக்கு வர மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு போயிடுறான். அதில் என்ன இருக்குன்னா, அந்த பயிர், அதாவது அந்த பறவை உருவமாட்டு செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு அடியில் தான் ஒரு நாவல் இருக்குது, வேணா போய் எடுத்துக்கொண்டு போட்டிருக்கான். ஆக்சுவலாக அதில் வேற இப்போ நெருப்பு வைக்க போகிறாங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு வெட்னஸ்டே அதுக்குள்ளே போக எனிதோ என்ன பண்ணுற வெட்னஸ்டேன்னு போயிட்டுருக்கா. ஆனால் அதுக்குள்ளே எனிதோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை பிடிச்சிடுறான். ஆக்சுவலாக எனிது வந்து அவனை இப்போ கொஞ்ச நாளாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்ககிட்ட இவன் மாட்டிக்க இப்போ வெட்னஸ்டே அந்த பயிருக்குள்ளே போயிடுறா. அங்கே போய் தேடி பார்க்க அவன் நாவல் இருக்கிறதையும் பார்த்துடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க இப்போ அந்த பறவை உருவத்தை கொளுத்த போகிறாங்க. இப்போ அவங்க அந்த பயிர் உருவத்துக்கு ஃபயர் வைக்க அதை சுற்றி நிறைய ஸ்டூடெண்ட் நின்று ஏதோ மேட்சிக்காட்ட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பயிர் உரம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ தான் வெட்னஸ்டே உள்ளே இருக்காள, அவள் எப்படியும் அவன் புக்கை எடுத்துட்டா. அவள் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனிட் போய் எல்லாத்துக்கடையும் சொல்லிட்டு இருக்கா, நெருப்பு அணைங்க, வெட்னஸ்டே உள்ளே இருக்கான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே வெட்னஸ்டேவே வெளியே வந்துடுறா. இப்போ வெட்னஸ்டே மேடை கேட்ட வர அப்போ பிரின்சிபல் சொல்கிறாரு, போன வருஷம் நீ தானே நம்ம ஸ்கூலை காப்பாற்றின, உனக்காக நாங்கள் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோன்னு அவர் ரிவீல் பண்ண. பார்த்தா ஒரு பெயிண்டிங்கில் வெட்னஸ்டே, எனித், அவனோட ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். வெட்னஸ்டேக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதனால் மேடையில் போய் மைக்கை வாங்கி பேசுகிறா. ஃபஸ்ட்டு நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுகிறா. ஆனால் அதுக்கப்புறம் என்னை நீங்கள் யாரும் நம்பக்கூடாது, நான் உங்களை மலையிலேருந்து தள்ளி விடுற கேரக்டர் தான், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு அந்த பெயிண்டிங்கே எரிச்சிட்டு போயிடுறா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் வெட்னஸ்டேவோட தம்பி காட்டுக்குள்ளே போனான்ல, அவன் போன இடத்துல ஒரு மரமாட்ட பார்க்குறான். அங்கே அவன் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. அங்கே ஏதோ வினோதமாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இப்போ அங்கே இருக்க மண்ணிலேருந்து ஏதோ எழுந்துக்கிற மாதிரி தெரிய இவன் ஃபஸ்ட்டு பயந்துடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டராக எந்திரிக்குது. பார்க்குறக்கே பயங்கர கோரமாக இருக்குது. ஆனால் அதை பார்த்து இவன் சிரிக்கிறான். இப்போ வெட்னஸ்டே அந்த பார்ட்டிலேருந்து நடந்து வந்துட்டு இருக்க எனிது அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து கேட்குறா, எதுக்கு இப்படிலாம் பண்ண, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. இப்படி பேசிட்டு எனிது வெட்னஸ்டேவத்தோட அவளுக்கு எப்பயும் போலவே அவள் மைண்டில் இமேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் என்ன ஆகுதுன்னா, சுற்றி கிரேவி ஆடாட்டம் இருக்குது. அந்த இடத்துல எனிடோட பேர் போட்டிருக்கு. அப்போ எனித் அவள் பக்கத்தில் வந்து, உன்னால தான் வெட்னஸ்டே நான் இறந்தேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு கத்திட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே வெட்னஸ்டே பயங்கர ஷாக் ஆயிடுறா. அவளால் இதை நம்பவே முடியல. இப்போ ரியாலிட்டியில் காட்டினாங்கன்னா வெட்னஸ்டே அந்த இமேஜில் ஷாக் ஆயிருக்க எனிது பயப்பட்டு கத்துறா, வெட்னஸ்டே உனக்கு என்னாச்சு, எந்திரின்ட்டு. இதே சஸ்பென்ஸோட இந்த சீரீஸோட எபிசோட் 1 முடியுது. இந்த சீரீஸில் இனி வர எபிசோட்ஸு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இனி வர ஒர்த் வாட்சிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.